அன்பான நம்ம உறவுகளுக்கு, நேற்று வல்லநாட்டில் தற்கொலை செய்து கொண்ட சங்கர் அவரோட சகோதரர் தான் நான் பேசுகிறேன். இது என் தம்பியினுடைய மரணம் இது திட்டமிட்ட ஒரு கொலை தான். இதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக உடந்த. எப்படின்னா, அவன் இருக்கக்கூடிய வீடு கட்டியிருக்க வீடு 94ல் எங்கள் தாத்தா பேரில் அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட இலவச பட்டா, 3 சென்டில் உள்ள இலவச பட்டா. எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் 2014-16 அம்மா திட்டத்தில் எங்கள் பாட்டி பேரில் வீடு கட்டுறேன். இலவச வீடு கட்டப்படுது. இலவச தீர்வை, கரண்ட்டு பில்லு எல்லாமே எங்கள் பாட்டி பேரில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு 2-3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு பேங்க்கில் தூத்துக்குடியில் லோன் தர்றாங்க, ஆவணங்க நாங்களே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லி இவனை ஆசை வார்த்தை காட்டி மொத்தமே 4,45 லட்ச ரூபா ஒரு ஆவணங்களை ரெடி பண்ணி இவங்க வாங்குறாங்க. அப்போ இந்த வீட்டை மட்டும் சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த வீடு என் வீடு தான் சொன்ன உடனே இவங்க லீகலாக வெரிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கணும். இது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரிய வர்றதுக்கு அப்புறம் கூட நாங்கள் பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி கோர்ட்டு மூலமாக கூட 1 லட்ச ரூபா இப்போ சமீபத்தில் டிடி எடுத்து கட்டுச்சு. அதுக்கப்புறம் வண்டிக்கு போக முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் அதை கட்ட முடியாமல் இருந்துச்சே தவிர வேற எதுவுமே இல்லை. 4 லட்ச ரூபா கட்டியாச்சு. மொத்தமே 4,45 லட்ச ரூபா. இந்த லீகல் பார்த்த எல்லாருமே 75,000 ரூபா கமிஷன் வாங்கிட்டு இவனுக்கு கிடைச்சது 4 லட்ச ரூபா. அந்த 4 லட்ச ரூபாயில கட்டியிருக்கு. இன்னும் 9,45 லட்சம் கட்டணும், 10 லட்சம் கட்டணும், அவதூறா பேசி இதுக்கு முழுசாக காவல்துறையிலேருந்து எல்லாருமே வீட்டில் இருந்து தம்பி பையன் போய் இப்படி எங்கள் அப்பா மருந்து குடிக்காங்கன்னு சொன்னோன்னே இல்லை அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் குடித்த பிறகு முதலுதவி பண்ண போவங்களை தட்டி விட்டு இப்போ அவன் செத்துட்டு போறான்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வர லேட் பண்ணி, இது என்ன? இந்த ஜனநாயக நாட்டில் யாருக்குமே ஒரு இதான இது இல்லை, எந்த முகாந்திரம் இல்லை. இது திட்டமிட்டு எல்லாரோட உடந்தையும் அந்த ஃபைனான்ஸ் தனியார் நிறுவனத்தினுடைய அவங்களுக்கு ஆதரவா காவல்துறை எல்லாருமே, வருவாய்த்துறையிலிருந்து எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஒரு உயிர் போகிறதுக்கும் என் தம்பியோட மனைவி இன்னைக்கு அபாய கட்டத்தில் தான் இருக்காங்க. இதுக்கு உரிய நீதி கிடைக்க நம்ம சமுதாயம் கண்டிப்பாக நம்ம சமுதாயம் இதில் ஒற்றுமையாக இருந்து இது போன்று யாருக்குமே இதை மாதிரி நடக்காத அளவுக்கு எல்லாரும் ஒன்று நின்று கண்டிப்பாக நீதி கிடைச்சி இதுக்கு இதுக்கு உடந்தையாக இருந்த காவல்துறையிலேருந்து எல்லாருமே அவங்க மீது எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி ஒரு நீதி கிடைச்சா மட்டும்தான் நம்ம இதுக்கான நிவாரணத்தை நம்ம இது பண்ண முடியும். அதனால் உறவுகளே, எங்களுக்காக ஆதரவு, இது நம்ம எல்லாருக்கான ஒரு இது. கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் எல்லாரும் வரணுங்கிறத உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.